மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களின் அருமை துணைவியார் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொளுத்தும் வெயிலும் கோடி நின்று எழுச்சி மிகுந்த வரவேற்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் ஒரு நாள் தான் இடைவெளி இருக்கு பிரச்சாரத்துக்கு. நாளை மாலை 6 மணியோட முடிக்கணும். எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பாதி அப்படியே கிடக்கு. அரங்குப்பேட்டை ஒன்றியத்தில் இன்னைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் நம்ம வேலைக்கு போயிருக்கணும். கிட்டத்தட்ட 10 ஊர் கூட இன்னும் நம்ம முடிக்கல. நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும், பேச வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆசை. ஆனால் நேரம் இறந்தரவில்லை. மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக என்ன பேசிக் கொண்டிருந்தேனோ அதைத்தான் இப்போது தேர்தல் நேரத்திலும் பேசுகிறேன். மோடியால் எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதிப்பு, ஆபத்து. விவசாயிகளுக்கு பாதிப்பு, தொழிலாளர்களுக்கு பாதிப்பு, இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு, கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு, தலித்துகளுக்கு பாதிப்பு, பழங்குடி மக்களுக்கு பாதிப்பு, ஓபிசி சமூகத்தினருக்கு பாதிப்பு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து இன்றைக்கு வட இந்தியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கூலி வேலை செய்யக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் இதுவரை நடந்ததே இல்லை. ஒரு நாசகார ஆட்சி. அவர் பிரதமராவதற்கு முன்பு கேஸ் சிலிண்டர் 414 ரூபாய். இப்போது அவர் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நிலையிலே கிட்டத்தட்ட 1000-1200 ரூபாய் என்று விலை வந்துவிட்டது. கச்சா எண்ணெயுடைய விலை இன்னும் 79 ரூபாய் தான். ஆனால் 1 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் டீசல் 100 ரூபாயை தொட்டுவிட்டது. இது போன்ற ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சி இதுவரையில் நடந்ததில்லை. ஆகவேதான் இனியும் மோடி ஆட்சி தொடரக்கூடாது, பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ராகுல் காந்தி அவர்களும் திமுக தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவாவதற்கான அடித்தளத்தை அமைத்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள், சமாஜ்வாடி கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். எதற்காக இந்த கூட்டணி? இது வழக்கமான தேர்தல் அல்ல. நம்முடைய வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போர். இந்திய நாட்டு மக்களுக்கும் சங்க பரிவார கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம். இதிலே மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள். அதிலே நாமும் இணைந்திருக்கிறோம். இந்த முறை நாம் மோடியை வீட்டுக்கு அனுப்பாவிட்டால், ஆட்சியிலே அமர வைத்து விட்டால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மெல்ல மெல்ல அவர்கள் திட்டம் தீட்டி ரேஷன் கடைகளை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். அதைவிட முக்கியமாக 100 நாள் வேலை இருக்காது. அதை முற்றிலும் இருக்கிற கட்சி பிஜேபி கட்சி. 100 நாள் வேலையால ஜனங்க யாரும் இப்ப வேலைக்கே போறதில்லை. அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு வீட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டாங்க. விவசாய உற்பத்தியே நடக்கல. எனவே கொஞ்சம் கொஞ்சமா நிதியை குறைச்சிக்கிட்டே வந்து இப்ப 20 நாள் வேலை கூட கிடைக்கிறது இல்லை யாருக்கும். விரைவில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சிருவாங்க. அதை விட முக்கியமா இந்த ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிற கல்வி, வேலை வாய்ப்பு எதனால் கிடைக்கிறது? இடஒதுக்கீட்டால் கிடைக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்கிறது. அதனால் படிக்க முடிகிறது. மீண்டும் மோடி பிரதமர் ஆனால், ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்காது, அழித்தொழித்து விடுவார்கள். அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது, தூக்கி எறிந்து விடுவார்கள். இந்த ஆபத்தை எல்லாம் உணர்ந்துதான் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் தேசிய அளவிலே தேர்தல் வியூகம் அமைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி, அந்த இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியில் என்னை
மீண்டும் நிப்பாட்டி இருக்கிறார்கள். போன முறை 3000 ஓட்டுல தான் நம்ம ஜெயிக்க முடியும். போன முறை நம்முடைய குடும்பங்களில் 4 ஓட்டு இருந்தா 2 ஓட்டு 3 ஓட்டு திருமாவுக்கு, 1 ஓட்டு இன்னொரு கட்சிக்கு. அப்படி ஒரு சில பேர் மாற்றி சிதறி போனதனால், மாற்றி போட்டு சிதறி போனதனால் பெரிய நெருக்கடியை சந்திக்க நேர்ந்தது. உங்களை நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த முறை கட்டாயம் நாடாளுமன்றத்திற்கு நாம் போயாக வேண்டும். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். பானை சின்னம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நமக்கான ஒரு சொந்த சின்னம் திமுகவுக்கு உதயசூரியன் இருப்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம். இது குடிநீர் பானை, இது மோர் பானை, இது பழஞ்சோற்று பானை, இது அன்ன பானை. எந்த சக்தியாலும் உடைக்க முடியாத பானை. பானையில் போட்டு வைக்கும் எல்லா பொருள்களும் பாதுகாப்பாக இருக்கும். வாக்குகளையும் பானையில் போடுங்கள், இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் தளபதி அவர்களின் கரங்களை, ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் பிஜேபி அரசை விரட்டியடிக்க முடியும், அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி எழுச்சி மிகுந்த வரவேற்பை வழங்கிய வேளாங்கிப்பட்டு மக்களுக்கு எனது உள்ளார்ந்த நன்றியை கூறி பானை சின்னத்தில் தவறாமல் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம். நன்றி, நன்றி. கண்ணாடி ஃப்ரேம் ஒன்று கூட இருக்குங்க. யாதவர் சங்கத்தின் சார்பில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் சகோதரி, நமது சகோதரரை இந்த பாராளுமன்ற கொடி கொடி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது, அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நாம உங்களை எல்லாம் வெற்றியோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு நமக்கு நம்முடைய மல்லிகா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. யாதவ குலத்தில் வாக்குகளை திரட்டுகிற பெரும்பணியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு நமது சார்பில் நன்றியை செலுத்துகிறேன். குடியே கூட முதல்ல கொஞ்சமாவது பாவமா தெரிஞ்சானா நான் இறங்கி கொஞ்சம் தாங்க. இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு கலைமாறன் என்று பெயர் சூட்டி வழங்குகிறேன். கலைமாறனின் சின்னம், கலைமாறனின் சின்னம். தோழர்களுக்கு சீக்கிரம் வழி விடுங்க. அடுத்து நிறைய ஊர் இருக்கு, இன்னும் நிறைய ஊர் இருக்கு. அண்ணா களைப்பா இருக்காங்க, சாப்பிடணும். இன்னும் 20க்கு மேல ஊர் இருக்கு. தயவு செஞ்சு வாங்க, சீக்கிரம் முடிய.
சீக்கிரம் வாங்க. வெளிச்சம் டிவி கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுங்க. வெளிச்சத்தை மூவ் பண்ணா நாங்க பின்னாடி மூவ் பண்ணுவோம். வராரா உள்ளாரே விட்டுருண்ணா. இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு திருமாறன் என்ற பெயர் திருமாறனின் சின்னம், திருமாறனின் சின்னம். அவன் இறங்கிட்ட லேடிஸ் தான் நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வண்டி எடுக்காதுப்பா. இறங்கின பிறகு ஏறுமா? இறங்கட்டுமா? இறங்கின பிறகு ஏறுங்க. அவன் லேடி தடுமாறி விழுந்துவாங்கல்ல. முகாம் செயலாளர் பேர் என்ன? வேக்கு ராஜா. நன்றி நன்றி நன்றி. வேக்கு ராஜா, ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், தெய்வநாதன், கோபாலகிருஷ்ணன், கனகராஜு, புருஷோத்தமன், விக்னேஷ், திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கோபாலகிருஷ்ணன், கிளைக்கழக செயலாளர் விஸ்வநாதன், தனபால், சாமிக்கண்ணு உள்ளிட்ட வரவேற்பு நல்கிய அனைவருக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா மல்லிகா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி வளவனுக்கு நன்றி நன்றி நன்றி. வேளங்கிப்பட்டு மக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. எல்லா கிராமங்களிலும் மரங்களில் கனிகள் பூத்து குலுங்கும், ஆனால் வேளங்கிப்பட்டி கிராமத்திலே பானைகள் பூத்து குலுங்குகிறது. உங்கள் எழுச்சிகரமான வரவேற்புக்கு நன்றி 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 நன்றி. ஏப்ரல் 19ஆம் நாள் உங்கள் வாக்குகள் சிந்தாமல் 100% ஜனநாயக கடமை ஆற்ற வாக்களியுங்கள். பானை சின்னத்திற்கு நமது சின்னம்.